வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி தோட்டத்துல ஒரு அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோங்க. இங்க பாருங்க, ரோஸ் பிளான்ட்ல சூப்பரா எல்லோ கலர் ரோஸ் அழகா பூத்திருந்தது. அது அப்படியே ரோஜா வந்து அந்த தென்றல் வந்து தாலாட்டுற மாரியே இருந்ததுங்க. அந்த காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தது பாருங்க. அடிக்கும்போது அந்த ரோஸ் வந்து அசையும்போது நமக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், அந்த பாட்டு அப்படியே ஞாபகத்துக்கு வந்ததுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. வெதரும் ரொம்ப சில்லுன்னு மார்னிங் தான். ஆனா நல்லா இருந்தது. சென்னையில இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கிறதால, நமக்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த ரோஸ பார்க்கும்போது காலையில அவ்ளோ அழகா இருந்தது. நான் எதையுமே பறிக்கல. அப்படியே கிட்ட போய் ஒவ்வொரு ரோஸா பார்த்துட்டு, அப்படியே நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேங்க. அவ்ளோ அழகான எல்லோ கலர் ரோஸ் சூப்பரா இருக்கு பாருங்க மாடி தோட்டத்தில. ஒரு செடியிலே இன்னைக்கு வந்து ஒரு 4 பூக்கள் பூத்திருந்தது. ஒரு மொட்டு இந்த மாரி மொட்டும் ஒண்ணு இருந்தது. அப்புறம் ரொம்ப குட்டியா இன்னும் இப்பதான் ஒரு சின்னதா மொட்டு வந்து 2, 3 வந்துட்டுருக்கு. இங்க பாருங்க எல்லோ கலர் செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. புது தளிர்களும் வந்து இன்னும் பூக்கள் நெறைய பூக்க போது. அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது ஒரு பீச் கலர் ரோஸ். அதுலயும் இப்பதான் சின்ன சின்ன மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ரோஸ் பிளான்ட் என்கிட்ட 2 தான் இருக்குங்க. அப்புறம் பன்னீர் ரோஸ் இருக்கு. இந்த ரோஜா அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பச்சை மிளகாய் செடி தாங்க. இது வந்து ஆடி மாசம் போட்ட விதைகள்ங்க. இப்போ மொளச்சு வந்திருக்கு. இப்போ எடுத்து நான் தனித்தனியா வச்சிருக்கேன். சூப்பரா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பச்சை மிளகால. இது வந்து நான் ஒரு 5 லிட்டர் கேன் இருக்கு பாருங்க. அத கட் பண்ணி அதில தான் இந்த பச்சை மிளகாய் செடிய நாத்து விட்டத எடுத்து நட்டு வச்சிருக்கேன். நம்ம வந்து ஆடி மாசம் போட்டதில பொழச்சதில இந்த பச்சை மிளகாவும் ஒண்ணு. மத்தது எல்லாமே போயிடுச்சுங்க. கொடி வகைகள் எக்கச்சக்கமா போட்டிருந்தேன். எல்லாமே சூப்பரா வந்திருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாததால, அத பராமரிக்காததால எல்லாமே போயிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் மட்டும் எப்படின்னு தெரியல. ஒரு ஷேடிங்ல இருந்ததாலயோ என்னவோ தெரியல பொழச்சுது. அதுக்கப்புறம் அதுவும் இது இல்லாம கடைசியா போட்டது. அதனால இது நல்லா பொழச்சுதுங்க. அதனால அத எடுத்து நான் தனித்தனியா கண்டெய்னர்ல வச்ச உடனே, சூப்பரா இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 செடி வரையும் நமக்கு பச்சை மிளகா செடி நல்லாவே வந்துடுச்சு. இங்க பாருங்க. இனிமே பச்சை மிளகாக்கு நமக்கு இந்த வாட்டி ஜனவரில வரையும் நமக்கு வந்து தை மாசம் வரையும் நமக்கு பிரச்சனையே இல்ல. பச்சை மிளகாய் நல்லா ஈஸியா கிடைக்கும். அடுத்ததா பொழச்சது என்னன்னா, இந்த அவரைக்காய் செடி பாருங்க. செடி அவரை அவ்ளோ சூப்பரா வளர்ந்துருந்தது. நெறைய பூக்கள் பூத்திருந்து நெறைய இதுலேருந்து விதைகள் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம ஐப்பசி மாசம் பொறந்த உடனே விதைகள் நம்ம போட்டு விடலாம். இங்க பாருங்க. அந்த ட்ரிம் பண்ணி விட்டதுலயே இப்ப கட் பண்ணி விட்டது வருமான்னு டவுட்டா இருந்தது. சூப்பரா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. இந்த அவரைக்காய் வந்து பட்ட அவரைக்காய், செடி அவரைக்கான்றதால எல்லாருமே மாடி தோட்டத்துல ஈஸியா வைக்கலாம். பாருங்க ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு சூப்பரா வந்திருக்கு. அடுத்தது பொழைச்சது என்னன்னா, இந்த தக்காளி தாங்க. இது வந்து செர்ரி டொமேட்டோ. ஆனா இதுவரையும் பூக்கள் இப்ப தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எதுவுமே இல்ல. நெறைய தக்காளி செடி வச்சிருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. இது மட்டும் 2 மட்டும் தப்பி இருந்தது. இப்ப வந்து இதுக்கு கொஞ்சம் மீன் அமிலம், கொஞ்சம் தொழுவுரெல்லாம் போட்டு காப்பாத்தி நான் வச்சிருக்கேன். அடுத்தது இங்க பாருங்க. பூசணி விதைகள். லாஸ்ட் இயர் நான் பூசணி ஹார்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு காட்டியிருப்பேன். பெரிய பூசணி. அதுலேருந்து எடுத்த விதைகள் தான் எடுத்து வச்சிருந்தேன். போட்டு ரொம்ப பேராசை எனக்கு. அதனால நெறைய விதைகள் அப்படியே மொத்தமா ஒரு 15 விதை இருந்தது. போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 விதைகள் கிட்ட முளைச்சிருக்கு. இப்ப போட்டீங்கன்னா, இந்த ஐப்பசியில கொடி வகைகள் எல்லாமே இந்த ஐப்பசியில போட்டீங்கன்னா, நமக்கு ஜனவரிலலாம் சூப்பரா நம்ம ஹீல்டு எடுக்க முடியும். ஜனவரில தைப்பொங்கலுக்கு நமக்கு வந்து பூசணி எப்பவுமே பொங்கலுக்கு நாங்க பூசணி செய்வோம். மஞ்ச பூசணி. அப்ப நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது வந்து இங்க பாருங்க, இந்த இது வந்து மருதாணி சுத்தமா காஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நல்லா வருண பகவானோட கருணையால இப்ப வந்து நல்லாவே துளுர்த்து வந்துச்சுங்க. அது அவ்வளதான் போயிடுச்சு. புதுசா தான் நம்ம செடி வாங்கி வைக்கணும்னு நெனச்சேன். திடீர்னு வந்து பார்த்தா ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன் அந்த தொட்டியவே. அப்புறம் பார்த்தா, இன்னைக்கு பார்த்தா சூப்பரா துளுர்த்து செம்மையா வந்திருக்கு. இலைகள் கூட பெரிய பெரிய இலைகளா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஃபெயிலியர் ஆவாத இன்னொரு கொடி. லாஸ்ட் இயர் போட்ட கொடி தாங்க இது. அது என்னன்னா, நம்மளோட தம்பட்டவரை தான். உங்களுக்கு இந்த தம்பட்டவரை பத்தி நெறைய சொல்லியிருக்கேன். பாருங்க பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சுருச்சு தம்பட்டவரை. சூப்பரா அதோட கலரே அவ்வளோ அழகா இருக்கும். பட் ரோஸ் கலர் மாரியே சூப்பரா இருக்கும். பிங்கிஷ். அது ஒரு ஐஸ்கிரீம் பிங்க் மாரி அந்த கலர்ல இருக்குங்க தம்பட்டவரை. தம்பட்டவரை பத்தி நான் நெறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த தம்பட்டவரைய பத்தி நெறைய பேருக்கு தெரியவே இல்ல. இப்ப நம்ம மாடி தோட்டத்துல லாஸ்ட் இயர் வச்சது தான் சூப்பரா வந்திருக்கு. அடுத்ததா பாருங்க எவ்ளோ அழகா கொடி மேல பயங்கரமா ஏறி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. நான் இப்ப பறிக்கிறேன்னாவே ஒரு ஏணி போட்டு ஏறி தான் பறிக்கணும். நெறைய பூக்கள் பூத்திருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க கொடி. அப்படியே தளன்னு மழை பெய்யவே
சோர்வே இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காலையில அதுவும் எழுந்துச்சு போய் பார்க்கும்பொழுது ரொம்ப மன நிறைவா இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில செடிகள் வச்சிருந்தா, அதில போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது நித்திய கல்யாணியும் அப்படியே கொடியேறி அதுவும் சூப்பரா போயிட்டுருக்கு. அடுத்ததா இங்க பாருங்க, இங்க ஒரு தக்காளி செடி. இதுவும் இது செர்ரி டொமேட்டோ தான் பழச்சிருக்கு. இது வந்து காய்க்கும்போது தான் அது செர்ரி டொமேட்டோவா என்னவான்னு தெரியும். ஒரு குட்டியா கீழ ஒரு காய் இருக்கு. ஆனா செர்ரி டொமேட்டோ மாரி தெரியல. நார்மல் டொமேட்டோ தான் நெனைக்கிறேன் இது. அடுத்ததா என்னன்னா, இங்க பாருங்க நான் ட்ரிம் பண்ணி விட்டேன். நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எப்படி பூ பூக்கறதுக்காக ட்ரிம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி ட்ரிம் பண்ணி விட்ட இருந்து எல்லா அந்த நுனியிலயும் பாருங்க பூக்கள் பூத்திருக்கு. இது வந்து ஒரு தாய்வான் வெரைட்டி மேங்கோ. அ ஆல் டைம் மேங்கோன்னு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாடி தோட்டத்துக்கு ஏற்ற வகைங்க. மாடி தோட்டத்தில வைக்கணும்னா, கண்டெய்னர்ல வைக்கிறதுக்கு இது சூப்பரா இருக்கும். ஹைட் கூட கொஞ்சம் 5லேருந்து 6 அடி வரையும் நம்ம வச்சு, அ அதுவரையும் ட்ரிம் பண்ணிவிட்டு வளர்த்தீங்கன்னா, சூப்பரா ஹீல்டு கொடுக்கும். இங்க பாருங்க இந்த வாட்டி நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. ஒவ்வொரு நுனியிலும் பூக்கள் எடுத்திருக்கு. ஏன்னா, கரெக்ட்டான தருணத்தில நாம வந்து இத வந்து கவாத் பண்ணியிருக்கோம். பூ பூக்கறதுக்கு கவாத்து பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால வந்து நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஆனாலும் ரொம்ப சீக்கிரமா இது பூக்கள் எடுத்துருச்சுங்க. இப்போ மழை பெய்யவே, நல்லா குளிர்ச்சியா இருக்கவே, அது வந்து பூக்கள் நல்லாவே எடுத்துருச்சு. ஆனா, மேங்கோ எப்பவுமே நல்லா வெயில் அடிக்கணும். வெயில் அடிச்சா தான் உங்களுக்கு காய்கள் நல்லா வரும். பார்ப்போம் நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. எந்த அளவுக்கு இது வந்து காய் கொடுக்குதுன்றத பார்ப்போம். பூக்கள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்ட போன உடனே வாசனை செம்மையா இருக்கு. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம வந்து ஆடி மாசம் போட்டதுல தப்பிச்ச ஒரே கொடி இந்த அவரைக்கொடி தான். இங்க பாருங்க. சூப்பரா நான் இப்போ வந்து அத எப்படியோ தேத்தி காப்பாத்தியாச்சு. இது கொஞ்சம் மீன் அமிலம், தொழு உரம்லாம் போட்டு சின்ன தொட்டியில தான் வச்சிருந்தேன். அத மாத்தி பெரிய தொட்டியில வைக்கணும்னு சொல்லிட்டு அதில விதைகள் போட்டிருந்தேன். பரவால்ல அத எப்படியோ காப்பாத்தியாச்சு நம்ம. அடுத்ததா இங்க பாருங்க, செம்பருத்தி இதெல்லாம் சொல்லவே வேணாம். மழை பெய்யவே அதோட கலர் வந்து அவ்ளோ சூப்பர் பிரைட்டா இருந்ததுங்க. வீடியோல பார்க்கறத விட நீங்க நேர்ல பார்க்கும்போது பார்க்கணும். பூக்களோட சைஸும் பெருசா இருக்கு. கலரும் அந்த ஒரிஜினல் கலர் ரெட் கலர் செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு, மாடி தோட்டத்தில. அடுத்தது நித்திய கல்யாணி. இத வந்து நாங்க நித்திய கல்யாணின்னு தான் சொல்லுவோம். ஆ இது வந்து பாருங்க டெய்லி ஈவினிங்ல பூக்கும். எவ்வளோ சூப்பரா பூக்கள் பூத்திருக்கு. க்ளோஸ்அப்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றேன். வீடியோவோட நாங்க நேர்ல பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா நமக்கு ஜாதிப்பூ மழை நேத்து பெஞ்சுட்டே இருந்ததால, ஒரு மொட்டு நான் பறிக்கவே இல்ல. அது எல்லாம் நெறைய பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. சூப்பரா கிட்ட போனவுனே செம்மையா வாசனை வருது. ஆ இந்த வாசனை அப்படியே நல்ல சுகந்தமான ஒரு வாசனைங்க. ஜாதி வந்து அதுக்குன்னே ஒரு தனி வாசனை இருக்கு. பூக்கள் நான் நேத்து பறிக்காததால அப்படியே நல்லா பூத்து சூப்பரா இருக்கு. அடுத்தது ஒரு இது என்ன பவழமல்லி. இத நான் காலையில ஒரு வாரமா ட்ரை பண்றேன். 6 மணிக்கு போய் செடியிலேருந்தே பூக்கள் பறிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா போய் பார்த்தா கீழ உதிர்ந்து போய் கிடக்குது. ஆனா இந்த பவழமல்லிய பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. அத பத்தி ஒரு தனி வீடியோவா நான் போடுறேன். அப்ப தெரியும் இத பத்தி பவழமல்லிய பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கு. சுவாரஸ்யமாவும் இருக்கும் கேட்கறதுக்கு. அத பத்தி தனியா ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன். இங்க பாருங்க அந்த பவழமல்லி பறிக்க போனா கண்டிப்பா பறிக்க முடியல. எல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து போயிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அடுத்ததா வந்து இது வந்து ஜினியாங்க. இந்த ஜினியா வந்து நான் வந்து கோவிலுக்கு போம்போது ஒரு வீட்ல இருந்து எனக்கு அந்த விதைகள பறிச்சு குடுத்தாங்க. அப்ப போட்டேன். சரியாவே முளைச்சு வரல. அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு நெனச்சேன். பாருங்க ஆரஞ்சு கலர் ஜினியா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட கேட்டு வாங்கின்னு வந்து போட்டேன். சரியாவே வளரல. ஆனா இப்போ மழை பெஞ்ச பிறகு பார்த்தா சூப்பரா துளுத்து செம்மையா வந்திருக்கு பாருங்க. இந்த ஜினியாவோட கலரே அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. ஜினியா வந்து எப்பவுமே ரொம்ப நல்லாருக்கும். அடுத்தது வந்து நம்மளோட செம்பருத்தி. அதாவது பிங்க் கலர் ஹைப்ரிட் பாருங்க. லைட் பிங்க் வெளியிலயும், உள்ள வந்து ஒரு டார்க் பிங்க்கும் இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து மழை பெய்யவே பெரிய பெரிய சைஸா பூக்கள் பூத்தது. இன்னைக்கு எந்த பூக்களுமே நான் பறிக்கவே இல்ல. எல்லாத்தையும் அப்படியே செடியில விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதால நான் இது எதையுமே பறிக்கலங்க. ஃப்ரைடேனா பறிச்சு சாமிக்கு வைப்பேன். இன்னைக்கு வந்து எதையுமே பறிக்கல. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். அதாவது சூப்பரா அது பார்க்கறதுக்கு கலர் பாருங்க. மழை பெஞ்ச உடனே அது ஒரிஜினல் கலர் சூப்பரா தெரியுது. ரெட் செம்பருத்தி கூட அப்படிதான் ரெட்டிஷ்ஷா சூப்பரா இருந்தது. இந்த பிங்க்கும் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஹைப்ரிட்லாம் சில பேர் சொல்றாங்க, சரியாவே வரமாட்டேன்றது. இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கேங்க. சூப்பரா பூக்கள் பூத்து காய்ச்சிட்டுருக்கு. அடுத்ததா இங்க பாருங்க, இது வந்து நம்மளோட வாட்டர் ஆப்பிள். இது ஏப்ரல், மேல தான் காய்கள் கொடுக்கும். ஆனா, இப்ப இன்னும் சின்னதா பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம் தெரியல. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஓகே. பாய்.